ஹாய் மக்களே, இன்றைக்கான ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா கருப்பு கொண்டக்கடலை குருமா எப்படின்னு பார்த்துருவோமா? பிக்னஸாக இருந்தாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கான ரெசிபி தான். ஒரு 4 ஸ்பூன் எண்ணெயில் கொஞ்சம் சோம்பை பொரிய விட்டு 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்து கருவேப்பிலையும் சேர்த்து போட்டு வதக்கிக்கோங்க. வதங்கும் போது இந்த ப்ரௌன் ஷேட் வரணும். இந்த ப்ரௌன் ஷேட் வந்ததுக்கப்புறமா 3 தக்காளியை மிக்ஸி ஜாரில் கொடுத்து அரைச்சி எடுத்து சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி சேர்க்க வேண்டாம், அரைச்சி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ அரைச்சி சேர்த்ததுக்கப்புறமா நைட் ஃபுல்லாக ஒரு 8 மணி நேரம் ஊற வச்ச கருப்பு கொண்டக்கடலையை இதில் சேர்த்துக்கோங்க. உப்பும் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அப்படியே டேரெக்டாக சேர்த்துருங்க. இதிலே நம்ம விசில் வச்சுக்கலாம். அவிச்சு நம்ம இதில் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்க, பச்சையாகவே சேர்த்துக்கலாம். நைட்டு கண்டிப்பாக மறக்காமல் கொண்டக்கடலையை ஊற வச்சுருங்க. இந்த ரெசிபிக்கு நம்ம அதை வந்து ஃபஸ்ட்டு ப்ரிப்ரேஷன் நம்ம அதை தான் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறமா நல்லா ஒரு தக்காளியோடய சேர்த்து இந்த கொண்டக்கடலையை ஒரு பச்சை வடை போனணும் வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிட்டு 2 ஸ்பூன் அளவு வீட்டு குழம்புத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, தேங்காய் வந்து ஒரு 2 சில அளவு தேங்காய் எடுத்து நல்லா ஒரு துண்டு பட்டை, ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு, ஒரு 1/4 ஸ்பூன் தனியாக சேர்த்து அரைச்சி இதில் ஊற்றி சேர்த்துருங்க. இதுதான் இந்த குழம்புக்கு அட்டகாசமான ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 4 விசில் வச்சுடுங்க. விசில் வந்ததுக்கப்புறம் ஒரு 1/4 மணி நேரம் ப்ரெஷர் இறங்கணுன்னு அப்படியே விட்டிங்கன்னா திறந்து பார்த்திங்கன்னா இப்படி எண்ணெய்லாம் பிரிஞ்சு பார்க்கவே டெம்டிங்காக அட்டகாசமாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். ரைஸுக்கும் இட்லிக்கும் செம்ம காம்பினேஷனாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி நல்ல நல்ல வீடியோஸ் நம்ம பார்க்கலாம்.